பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியராக இருந்த ஜான் சல்லீவன் அவர்களால் 1819ஆம் ஆண்டு கண்டறியப்பட்ட உதகமண்டலம் தன்னுள் பல வரலாற்று சுவடுகளை தாங்கி நிற்கிறது. மேகங்கள் தவழும் மேற்கு தொடர்ச்சி மலை இயற்கை நமக்களித்த கொடை. அடர்த்தியான சோலை காடுகள், பரந்த தேயிலை தோட்டங்கள், தனித்துவம் மிக்க விலங்கினங்கள் என நீலகிரி ஒரு பல்லுயிர் கோளமாக விளங்குகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த மலைகளின் அரசி நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை புரியும் குறிஞ்சி மலராம் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வாஞ்சையுடன் வரவேற்கிறோம். ஆட்சி பொறுப்பேற்றது முதல் ஓய்வின்றி உழைத்து வரும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாவட்டந்தோறும் களப்பணி மேற்கொண்டு வருகிறார். கடைக்கோடி தமிழரும் நல்வாழ்வுடன் திகழ்ந்திட திட்டங்கள் தீட்டி செயல்படுத்தி வருகிறார். எல்லாருக்கும் எல்லாம் என்பதை ஒரு சொல்லாக மட்டுமல்லாமல் செயலாகவும் செய்து காட்டி வரும் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எண்ணிலடங்கா திட்டங்களை தீட்டி மக்கள் மனதார பாராட்டும் வண்ணம் ஆட்சி புரிந்து வருகிறார். ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த 4 ஆண்டுகளில் நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் பெண்களின் சுயமரியாதையை காக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலம் 1,16,000 குடும்ப தலைவிகளுக்கு மாதம் தோறும் 1000 ரூபாய், மாணவிகளின் உயர்கல்விக்கு ஏணியாய் விளங்கும் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக 1771 மாணவிகளுக்கும், மாணவர்களின் உயர்கல்விக்கு உறுதுணையாக திகழும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக 1735 மாணவர்களுக்கும் மாதம் தோறும் 1000 ரூபாய், மாணவர்களின் தனித்திறனை மேம்படுத்த உதவும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 25,647 மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், பெண்களின் பொருளாதார சுமையை குறைக்கும் விடியல் பயண திட்டத்தின் மூலமாக 250.76 கோடி முறை பயணங்கள், பள்ளிச் சிறார்களின் பசிப்பிணி போக்கி கற்றல் திறனை மேம்படுத்த உதவும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் நாளொன்றுக்கு 9,808 மாணவர்கள் பயன், பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் வழங்கும் வகையில் 25,595 மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த மகளிருக்கு ரூபாய் 1,529.24 கோடி வங்கிக் கடன் உதவி, மேல் பவானி நீரேற்று புனல் மின் திட்டப்பணிகள் 3,904 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றன. ரூபாய் 3,523 கோடி மதிப்பீட்டில் குந்தா நீரேற்று புனல் மின் திட்டப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. ரூபாய் 31 கோடியில் கூடலூர் அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த வரிசையில் இன்றைய தினம் ரூபாய் 81 கோடி மதிப்பீட்டில் உதகை நகருக்கு மாற்றுப்பாதைகள் அமைத்தல், ரூபாய் 13.14 கோடி மதிப்பீட்டில் உதகமண்டலம் புதிய பால் பண்ணை வளாகத்தில் பதப்படுத்தப்பட்ட பாலாடை கட்டி தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ளிட்ட 56 புதிய பணிகளுக்கு ரூபாய் 130.35 கோடியில் அடிக்கல் நாட்டி, ரூபாய் 200.06 கோடி மதிப்பில் உதகமண்டலம் புதிய அரசு மருத்துவக் கல்லூரிக்கான மருத்துவமனையில் 150 மருத்துவ மாணவர்களுக்கான குடியிருப்பு கட்டடங்கள் கட்டுதல் பணி, ரூபாய் 143.68 கோடி மதிப்பில் உதகமண்டலம் புதிய அரசு மருத்துவக் கல்லூரிக்கான மருத்துவமனை கட்டடங்கள் கட்டும் பணி, ரூபாய் 48.63 கோடி மதிப்பில் குன்னூர் நகருக்கு மாற்றுப்பாதை அமைத்தல் பணி என மொத்தமாக ரூபாய் 494.51 கோடி செலவில் 1,703 முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து ரூபாய் 102.17 கோடி மதிப்பீட்டில் 15,634 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் என ஆக மொத்தம் ரூபாய் 727 கோடியில் திட்டப்பணிகளை வழங்கி சிறப்பிக்கும் காரிருள் நீக்க கதிர்வந்து பூத்தது போலவும் உலகம் விளக்கமுற கீழ்த்திசையில் மலர்ந்த செங்கதிர் போலவும் திகழும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நீலகிரி மாவட்ட மக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை உரித்தாக்குகின்றோம்.